தரிசனமான தேவனாகிய கர்த்தர் தன்னை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் தன்னை மோசேக்கு அறிமுகம் செய்கிறார். நான் உன்னுடைய தேவன் என்று அவர் சொல்லவில்லை, நோவாவின் தேவன் என்று சொல்லவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கின் தேவன் என்று அவர் சொல்லவில்லை. தன்னை அவர் ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றுமே அவர் மோசேக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதனை கவனித்து தேவஜனங்கள் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையின் மீது முழு நிச்சயமான நம்பிக்கை கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஜாக்கிரதைப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறத நாமும் கூட இந்த நாளிலே யாத்ராம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை தியானிப்போம். எடுத்தவர்கள் எழுந்து வாசிக்கலாம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று மோசே இடத்துல சொன்னதாக வாசித்தோம். தேவ பர்வதமாகிய ஓரேப் கன்மலை அண்டையிலே மோசேயானவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தேவனாகிய கர்த்தர் அவருக்கு முட்செடியிலே தரிசனமானார். முட்செடி எரிந்தது, ஆனாலும் வெந்து போகாது இருந்தது. இதை நாம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினியை ஜுவாலைகளை நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அது வெந்து போகாமல் இருந்தது. முட்செடியிலே கர்த்தர் மோசேக்கு தரிசனமானார். அப்படி தரிசனமான தேவனாகிய கர்த்தர் தன்னை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் அவர் மோசேக்கு அறிமுகம் செய்கிறார். நான் உன்னுடைய தேவன் என்று அவர் சொல்லவில்லை, ஆபிரகாமுக்கு முன்னாலே வாழ்ந்து நோவாவின் தேவன் என்று சொல்லவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கின் தேவன் என்று அவர் சொல்லவில்லை. தன்னை அவர் ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றுமே தன்னை அவர் மோசேக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் எதற்காக ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் தன்னை சொன்னார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தேவனா, அல்லது ஈசாக்கு மட்டும்தான் தேவனா, அல்லது யாக்கோபு மட்டும் தேவனா? எல்லாருக்கும் அவர் தேவன்தான். எல்லாருக்கும் அவர் தேவனாகத்தான் இருக்கிறார். அவர் நமக்கும் தேவன்தான். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்றுதான் நாம் எரேமியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நாம் எரேமியாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தோமான 32ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்துல இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்ன தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்துல தன்னை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லுகிறார். மோசே வாழ்ந்த காலத்திலிருந்து
ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள். ஏறத்தாழ மோசேயின் காலத்திற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த ஆபிரகாமை பற்றியும் ஈசாக்கை பற்றியும் யாக்கோபை பற்றியும் சொல்லி நான் அவர்களுடைய தேவன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த வார்த்தைகளை கவனித்து பார்த்து இதனுடைய பொருளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது நம்முடைய ஜீவியத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆபிரகாமை பற்றியும் ஈசாக்கை பற்றியும் யாக்கோபை பற்றியும் ஒரு சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேர் தேசத்தைச் சேர்ந்த தேராகின் குமாரன் தான் ஆபிரகாம். அவருடைய மனைவிக்கு சாராள் என்று பெயர். இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. அந்த காலத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே இவ்விதமாய் சொன்னதாக ஆதியாகம புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று அவர் சொன்னார். உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தர் இதனை சொன்ன காலத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அது மாத்திரம் அவர் சொல்லவில்லை. இன்னும் தொடர்ந்து 13ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் அங்கே தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே விதமாய் சொன்னதை வாசிக்கலாம். நீ பார்க்கிறது பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணப்படுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ பார்க்கும் இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியை தூளை போல எண்ணப்படக்கூடாதிருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார். அது மாத்திரமல்ல, நாம் அதே ஆதியாகம புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே கர்த்தர் சொன்னதாகவும் வாசிக்கலாம். வெளியடைத்து நீ வானத்தை அனாதுவார், நட்சத்திரங்களை எண்ணப்படுமானால் முன்னாலே எண்ணப்படுமானால் அவைகளை என்னென்று சொல்லி பின்பவனை நோக்கி உன் சந்ததி குணமாய் இருக்கும் என்றார். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று சொன்னார். பாருங்கள், அவர் சொன்ன காலத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. அவர் வயது சென்றவராக இருந்தார். வயது சென்றவராக இருந்த காலத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு இவ்விதமாக வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவராக இருக்கிறார். இதை தேவஜனங்களாகிய நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நீ பார்க்கிற இந்த பூமியை உன் சந்ததிக்கு கொடுப்பேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும் என்ற வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் தேவனாலே பெற்றார். அவர் பெற்ற தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த வாக்குத்தத்தங்களை அவர் விசுவாசித்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆதியாகம புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவன்
கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவன் விசுவாசித்தான் என்று அர்த்தமாகும். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றும், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்றும் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை ஆபிரகாம் விசுவாசித்தார். எவ்விதத்திலும் சந்தேகப்படவில்லை. கர்த்தர் சொன்ன இந்த காரியம் நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தது. ஏனெனில் அவரும் அவருடைய மனைவியும் வயது சென்றவளாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையினாலே பிள்ளை பெறுவதற்கு ஏதுவே இல்லை. இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னபோது அது நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு காரியமாக இருந்தது. ஆனாலும் நம்புவதற்கு ஏதுவல்லாத இந்த காரியத்தை ஆபிரகாம் நம்பிக்கையோடே விசுவாசித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர்கள் ரூபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 18 வசனங்களிலிருந்து வாசித்தோமானால் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். உன் சந்ததி உளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாததும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சுவாபத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தது என்பதை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எங்களுக்கு வயதாகிவிட்டதே, நாங்கள் தள்ளாடுகிற வயதிலே இருக்கிறோமே என்று ஆபிரகாம் நினைக்கவில்லை. தன் மாம்சம் செத்து போனது என்பதை ஆபிரகாம் நினைக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது அவர் அதிகமாக நம்பிக்கையாக இருந்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனை மையப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற முழு நிச்சயமான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் தன்னை பற்றி நினைக்கவில்லை, தன்னுடைய சரீரத்தை பற்றி நினைக்கவில்லை. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன் உன் சந்ததி வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நிச்சயமாக எனக்கு சந்ததி உண்டாகும் என்று அந்த 100 வயதிலே அவர் எண்ணினார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவ ஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மீது அசைக்க கூடாத நம்பிக்கை உள்ளதாக இருந்தது. இதனை தேவ ஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் இங்கே நான் ஆபிரகாமின் தேவன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் யாருக்கு தேவனாக இருக்கிறார் என்றால், யார் தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர் தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவ ஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும்.
யார் தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாக நம்புகிறார்களோ, தேவன் சொன்னபடியே நிகழும் என்று யார் நம்புகிறார்களோ, சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் தேவன் சொன்னபடியே நடக்கும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் கர்த்தர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இதை தேவ ஜனங்கள் மறந்து விடக்கூடாது. ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு கீழ்ப்படிதலை கொடுத்தது. இதையும் நாம் கவனிக்க வேண்டும். நாம் எபிரேயர்கள் நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தேவனுடைய வார்த்தையின் மீது உள்ள அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதலை கொடுத்தது என்பதை இந்த வார்த்தை, இந்த வசனம் நமக்கு விளங்க பண்ணுகிறது. நாமும் தேவனுடைய வார்த்தையின் மீது முழு நிச்சயமான நம்பிக்கை உடையவளாக இருந்தால் தானாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா! இந்த நாட்களிலே அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படுகிறதில்லை என்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறதில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பாததினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும். தேவன் சொன்னார், கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன், நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தை மீது நம்பிக்கை அவர் புறப்பட்டு போகும்படி செய்தது. இதை தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் மீது இருந்த அந்த நம்பிக்கை அவருக்கு தேவனுக்கு பயப்படும் பயத்தையும் கொடுத்தது. நாம் ஆதியாகம புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் தேவனாகிய கர்த்தர் இவ்விதமாக சொன்னதாக அங்கு வாசிக்கலாம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புடுத்தினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அப்படி கீழ்ப்படிந்த நிமித்தமாக அவர் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை விளங்க பண்ணினார். நீ ஏகசுதனும் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ மோரியா தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே நான் காண்பிக்கும் மலைகள் ஒன்று மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று தேவனாய் கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கை அவருக்கு தெய்வ பயத்தை கொடுத்தது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையின் மீது இருந்த அந்த நம்பிக்கை அவருக்கு கீழ்ப்படிதலை கொடுத்தது, தெய்வ பயத்தை கொடுத்தது. மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை அவருக்கு ஜெயத்தையும் கொடுத்தது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் தன்னுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்புகிறான் என்பதற்குத்தான் அந்த சோதனையை அனுமதித்தார். இதை நாம் எபிரேயர்கள் ரூபத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர்கள் ரூபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 17, 18, 19 வசனங்களை வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. போதும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று
ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொல்லியிருந்தார். அதை ஆபிரகாம் விசுவாசிக்கிறானா என்ன என்பதற்குத்தான் அந்த ஈசாக்கை பலியிடும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் என்ன நினைக்கிறார் என்றால், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், இவன் மூலம் ஒரு சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இவனை பலியிட்டாலும் திரும்ப அவர் கொடுப்பார் என்று அவர் நம்பினார். ஹல்லேலூயா. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்து அவனை பாவனையாக பெற்றார். சோதனையிலே அவர் ஜெயங்கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் மீது அல்லது தேவனுடைய வார்த்தையின் மீது ஒருவருக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த காரியங்கள் சாட்சியாக இருக்கின்றன. இதை தேவ ஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் உறுதியாக நம்பினால்தான் கீழ்ப்படிவோம், தேவனுக்கு பயப்படுவோம், வாழ்க்கையிலே உண்டாகிற சோதனைகளை நாம் செய்வோம். இல்லையானால் ஒருபோதும் அவைகள் முடியாத காரியங்களாக ஆகிவிடும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எபிரேயர் ரூபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் அங்கே ஆபிரகாமை குறித்து இவ்விதமாக ஒரு செய்தி எழுதியிருக்கிறதாக நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று அங்கே எழுதியிருக்கிறது. தேவன் நமக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை அருளி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெறுவதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். இந்த பொறுமை, இந்த காத்திருக்கக்கூடிய நிலை அவருக்கு எப்படி வந்தது? தேவனுடைய வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மீது அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை அவருக்கு பொறுமையாய் காத்திருக்கக்கூடிய குணத்தை அவருக்கு கொடுத்தது. அவர் பொறுமையாக காத்திருந்தார். என் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அவர் நம்பிக்கையோட காத்திருந்தார். அவர் காத்திருந்தபடியே நிகழ்ந்தது. அவர் வாக்குத்தத்தத்தின் சந்ததியை அவர் பெற்றுக்கொண்டார். இதனாலே தேவஜனங்களாகிய நாமும் இதை கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மீது நம்பிக்கையாக நாம் இருந்தால்தான் நமக்கு கீழ்ப்படுதல் வரும் என்றும், தெய்வ பயம் வரும் என்றும், சோதனைகளை ஜெயிக்க முடியும் என்றும், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 41ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் இவ்விதமாக ஆபிரகாமை குறித்து சொன்னதாக வாசிக்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று இங்கே ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமை தன் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதனாக இருந்தார். சிநேகிதம் ஐக்கியத்தை நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் அவரை தேவனோடு ஐக்கியப்படுத்தியது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மீது ஆபிரகாமுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவரை
தேவனோட ஐக்கியப்படுத்தியது. இதையும் தேவ ஜனங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை உறுதியாக நம்பாமல் ஒருவராகிலும் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது என்ற செய்தியை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் நினைக்கலாம் நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம், தேவன் நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் மெய்யாகவே இந்த ஐக்கியம் எப்பொழுது உண்டாகிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடு நடந்து நாம் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஐக்கியம் விளங்கும். அதுவரை விளங்காது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் சொன்னபடி நாம் செய்தால்தான் நாம் தேவனோடு ஐக்கியமாயிருக்கிறோம் என்று அர்த்தமாகும். இதை தேவ ஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தேவஜனங்களாகிய நாமும் ஆபிரகாமை போன்று தேவனுடைய வார்த்தையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்றும், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமா என்றும், தெய்வ பயத்தோடு காணப்படுகிறோமா என்றும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து சோதனைகளை ஜெயிக்கிறோமா என்றும், பொறுமையுள்ளவர்களாக காத்திருந்து வாக்குத்தத்தங்களை பெறுகிறவர்களாக இருக்கிறோமா என்றும், தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாகும். இதை தேவஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் இப்படிப்பட்ட ஆபிரகாமுக்குத்தான் அவர் தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. நாமும் அப்படி இருந்தால் அவர் நமக்கு தேவனாக இருப்பார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமின் குணாதிசயங்களை போன்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் முதலிலே மனதில் கொள்ள வேண்டும். இங்கே மோசே இடத்துல தன்னை குறித்து சொல்லும் போது நான் ஆபிரகாமின் தேவன் என்று மட்டும் சொல்லவில்லை, நான் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே தேவஜனங்கள் ஈசாக்கை பற்றியும் யாக்கோபை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஈசாக்கை பற்றியும் யாக்கோபை பற்றியும் நாம் எபிரேயர்கள் ரூபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி கூட சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரமாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இங்கே சொல்லும் போது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஈசாக்கும் யாக்கோபும் யார்? ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரர். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்தார், அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராக ஈசாக்கும் யாக்கோபும் இருக்கிறார்கள். உடன் சுதந்திரராகிய யாக்கோபும் ஈசாக்கும் இல்லையானால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது போய்விடும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பூமியை உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
உன் சந்ததிக்கும். ஆகையினாலே இங்கே ஆபிரகாம் சந்ததியாக ஈசாக்கு இருந்தார், அவருடைய பிள்ளையாக யாக்கோபு இருந்தார். இவர்கள் மூலம்தான் சந்ததி பெறுகின்றது. ஆகையினால்தான் வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் என்று இங்கே எபிரேயர் நிருபத்தார் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றவர், ஈசாக்கும் யாக்கோபும் அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தவர். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறித்த காலத்திலே நான் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆபிரகாமிடத்தில் சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். இருப்பான் என்று கர்த்தர் சொன்னார். இதை குறித்து ரோமர்கள் ரூபத்தில் 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. குறித்த காலத்தில் நான் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவார் என்று தேவனாய் கர்த்தர் சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தவர் ஈசாக்கு. ஆகையினால்தான் கலாத்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்துல இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்திற்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆம் சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர், நாமும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இங்கே அவர் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையாரை பார்த்து சொல்லி இருக்கிறார். யாரை பார்த்து அவர் சொன்னார்? சபையாரை பார்த்து சொன்னார். நாமும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! நாமும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்களாகிய நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் நாம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஆகையினால்தான் சபையை பார்த்து சொல்லும் போது நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனெனில் ஈசாக்கு மட்டுமல்ல, யாக்கோபும் வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரர் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்பதை தேவன் சொல்லி இருக்கிறதாக நாம் வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில்
இவ்விதமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். 28. அப்போது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆம், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டவர் இந்த யாக்கோபு. இதை நாம் கவனிக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு போராடும் சுவாபம் வேண்டும் என்பதை இது நமக்கு காண்பிக்கிறது. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தால் மட்டும் போதாது, போராடும் ஒரு சுவாபம் நமக்கு வேண்டும் என்பதை இது நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பிறந்ததிலிருந்தே ஒரு போராடும் சுவாபம் உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார். நாம் ஓசியான் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 12ஆம் அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். அவன் தூதனானோடே போராடி மேற்கொண்டான். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார் என்று இங்கே ஓசியா புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். ஹல்லேலூயா! இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன், பொழுது விடுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்று அங்கே கர்த்தரை அவர் பற்றி கொண்டிருக்கிறார். அது போராடும் ஒரு சுவாபத்தை நமக்கு காண்பிக்கிறது. போராடுகிறான், ஜெபத்திலே அங்கே போராடுகிறான், ராம் முழுவதும் போராடுகிறான். என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று அவன் அழுது கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா! அது அவனுடைய ஜெபத்தை நமக்கு காண்பிக்கிறது. அழுது புலம்புகிறான் ஜெபத்திலே. ஆம், என்னுடைய சத்ருவாகிய என் சகோதரன் எதிர்கொண்டு வருகிறான், 400 பேரோடு வருகிறான். அவர் ஒருவேளை என்னையும் என் மந்தையும் அழித்து போடலாம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் தான் அவனுடைய கைக்கு நான் தப்ப முடியும் என்று சொல்லி இரா முழுவதும் போராடுகிறான். விடிய போகிறது, ஆம் விடிய போகிறது, நான் போட்டு என்னை விடு என்கிறார். ஆனால் அங்கே யாக்கோபு ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. ஆசீர்வதிக்கும் வரை அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடி கொண்டே இருக்கிறார். இது அவருடைய போராட்ட சுவாபத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆகையினால் தான் பின்னாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதினதாக நாம் ரோமர்கள் ரூபத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று. ஜெபம் என்பது ஒரு போராடுதல் என்று அங்கே பவுல் பதிவு செய்து வைத்திருக்கிறான். போராட வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்று. போராட்டம் எங்கே? ஜெயம் பெறுவதற்குத்தான் போராட்டம். அப்படி போல ஜெபமும் நாம் கேட்பதை பெற்றுக் கொள்வதற்குத்தான் நாம் ஜெபம் செய்கிறோம். கேட்பதை பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் போராட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. ஆகையினால் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல இவ்விதமாக சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ.
விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபத்தில் போராட வேண்டும் என்று நமக்கு மாதிரியாக யாக்கோபு இருக்கிறார். வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராக இருக்கும் யாக்கோபு இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு இடத்துல அதே யாக்கோபு சொல்லுகிறார் பாருங்கள். நாம் 31ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே 40வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கும் நமக்கு ஒரு செய்தி எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பற்றிட்டது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரையை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. அவர் இரவும் பகலும் விழித்திருந்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அவ்விதமாக பாடுபட்டார் என்று அவரை குறித்து ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருடைய குறிக்கோளை நாம் கவனிக்க வேண்டும். வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராக இருந்த யாக்கோபு நித்திரையை தன் கண்களுக்கு விலக்கினார். அதனால நம்முடைய ஆண்டவரும் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். விழித்திருக்க வேண்டிய காலம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது விழிப்புடன் இருக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா. இது ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருக்க வேண்டிய காலம். இது தூங்குகிற காலம் அல்ல. தூங்காமல் விழித்திருந்து செபித்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிற காலம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு இதை நமக்கு சொல்லுகிறார். ஆகையினாலே கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லும் செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் நமக்கு விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் தெய்வ பயத்தையும் சோதனை ஜெயிக்கும் வழியையும் காத்திருந்து வாக்குத்தத்தம் பெற்று நாம் சந்தோஷப்படக்கூடிய அந்த காரியத்தையும் நமக்கு கற்றுத் தருகிறார். ஈசாக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு உடன் சுதந்திரராயிருக்க வாக்குத்தத்தத்தின்படி பிறக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார். யாக்கோபு வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஜெபத்தில் போராட வேண்டும் என்றும் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விழித்திருக்க வேண்டும் என்றும் நமக்கு கற்றுத் தருகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கே நம்முடைய கர்த்தர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு தேவனாக இருக்கிறார்? இப்படிப்பட்டவர்களுக்கே தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே இதனை கவனித்து தேவஜனங்கள் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையின் மீது முழு நிச்சயமான நம்பிக்கை கொண்டு கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தப்பட ஜாக்கிரதைப்பட வேண்டும். இந்த அருமையான வார்த்தைகளை இந்த நாட்களில் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபைப்படுத்தபடியினால் அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமென்.